அவங்க ஒரு 10 ஓட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா நாங்க தான் 2000, 3000, 4000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாங்க சுடு கொடுப்போம். ஆனா எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனா மாநகர செயலர் கூப்பிடா பாருங்க, பேசாதேன்னு சொல்லுவாரு. இது ஒரு எல்லா சௌகரியமும் சௌகரியமா சொல்லாதீங்க. 65 வார்டுலயே 65 வட்ட செயலர்லயே தலைவருக்கு செலவு வச்சவன் காலை. உண்மையா இல்லையா? அத என்னைக்காவது நான் மாவட்ட செயலர்டையும் சொன்னேன், நகர செயலர்டையும் சொன்னேன், தலைவர் வந்தா என்னை கூட்டிட்டு போய் 65 வட்ட செயலரை இவர் தான் வச்சாரு சிலை அப்படின்னு ஒரு கையை ஒரு துண்டு கொடுக்க விடுங்கன்னு சொன்னேன். அவரும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. எத்தனையோ தடவை தளபதி வந்துட்டு போயிட்டாரு, இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன கூட்டிட்டு போகல. காலை கோரிக்கை இந்த முறை தலைவர் வரும்போது ஒன்று அழைச்சி இப்பயும் செய்ய மாட்டீங்க. அதான் உண்மை. காலை சொல்றதெல்லாம் செய்யறோமா இல்லையா? வேலை வாங்கறதுக்கு மட்டும்தான் காலை சொல்றதெல்லாம் செய்யறோமா இல்லையா? நீ கூட்டிட்டு போய் நான் விட சொல்றோம். அதோட விடுங்க. நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க, ராஜாமலை விஜய் அண்ணன், புரியுங்களா? எலெக்ஷன் அப்ப கூட்டம் போடும்போது எல்லா வாடகை விட நம்ம வார்டில் தான்யா, நம்ம பகுதியில் தான்யா கும்பலா காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் இவரை நம்பி கூட்டிட்டு வந்தேன். இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லா வார்டுலையுமே கம்மியாக இருந்துச்சு, பகுதியில் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நம்ம வார்டில் சிறப்பாக செஞ்சுட்ட, இது உன் கால் இல்லை உன் கை அப்படின்னு இவர் பிடிச்சவர். நீ எங்கே நீட்டுறியோ, நீ எங்கே நீட்டி கையெழுத்து போட சொல்றியோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்னவர் நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் காஜாமலை விஜய் அவர்கள். செஞ்சாரா? இன்ன வரைக்கும் செஞ்சாரா? செய்ய மாட்டார். ஆனா அவர் மட்டும் சொல்லுவார், எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் இப்படிதான் இருக்கிறேன். உண்மைதான், உண்மையதான் பேசுறேன். எனக்கு மட்டுமே ஒண்ணுமே செய்யல, நான் இப்படிதான் இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆனா அவரும் நல்ல முறையில் தான் இருக்காரு. பார்த்தாவே தெரியும், வேற செலவு உட்காந்து பார்த்தாவே தெரியும். இதை நான் அமைச்சர் வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன், அதை மட்டும் என்னை மேடையில் ஏற்றி விட்டாங்க. அப்போதானே அவருக்கும் தெரியும் காலை இவ்வளோ மனசில் உள்ள வச்சிருக்காண்டான்ட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. என்ன யாருன்னே தெரியாது. எத்தனை பேப்பர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாரு, 5 வருஷம் ஆகுது. இதே மாநகர செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நம்ம அமைச்சர் அவர்களுமே வந்து, அப்போ அமைச்சர் இல்லை எம்எல்ஏ, நம்ம ஆட்சி வந்த பிறகு உன் அண்ணன் மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆகுது. சுகாதாரத்துறையில் இன்ன வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல. ஒரு கட்சிக்காரனுக்கே செய்ய முடியல. இதுக்கு எப்படி? அப்ப நாங்க வந்து இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நம்ம வார்டு நிறைவா இருக்கு, நீ வாங்க, நீ சொல்றாரு காலை இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கொடுங்க, அண்ணா மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா செய்யறோம். வாங்க 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 வாங்க. தளபதி கிட்ட என்னை கூட்டிட்டு போய் அதை செய்வோம். அது நியாயமான கோரிக்கை, கண்டிப்பா இந்த முறை செய்வோம். 65 வார்டுலையுமே செய்யாத நிகழ்ச்சியை செஞ்சு முடிச்சவன் காலை. அதை பாராட்டு புரியுங்களா? சரி வாங்க. உண்மைதானே? ஆமா ஆமா. உண்மையா இல்லையா? வா காலை இருக்கட்டும். காலை நீ மட்டுமே அடுத்த வார்டுக்கு வாய்ப்பு கொடு. என்ன நீங்க இப்படிதானே சொல்லி ஆப் பண்ணி காலை பார்த்து நம்ம நீ காலை சொல்லுகின்ற பணிகளை அந்த வார்டை பொறுத்தவரையில் நான் மாநகர மன்ற உறுப்பினர் மேயர் நம்பரை அவருக்கெல்லாம் எல்லாமே செய்கிறோம். அவர் ஒரே ஒரு குறை, அவர் இப்போ அண்ணன் பையனுக்கு வேலை வாங்கி தரணும், அதை அமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக செய்து தருவோம். சிலை வைத்தது பாராட்டுக்குரிய செயல். இந்த முறை தலைவரிடம் சொல்லி அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக சால்வை அணிவிக்கப்படும். கண்டிப்பாக.